ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு வருகிறோம். அவருடைய தலைப்பு வந்து கைரேகையும் மனித வாழ்வு. வித்தியாசமான கைரேகையெல்லாம் தெரியுது, ஆனா ஒரு சரியான பிரச்சனை தெளிவாயிட்டாங்க. நல்லா குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. இந்த வராகிமிகர் ஜோதிட பயிற்சி மையத்துக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் இந்த வராகிமிகர் ஜோதிடத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் பொருளாளர் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே ஜோதிட கருத்தரங்கத்துக்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்து இன்று கொடுத்திருக்கும் தலைப்பு கைரேகையும் மனித வாழ்வும் அப்படின்ற ஒரு தலைப்பை ஐயா கொடுத்துருக்கிறாங்க. இந்த கைரேகை என்பதை பற்றி உங்களுக்கு தெளிவான முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு தான் இப்போ நம்ம பேச வந்திருக்கிறோம். இதை பேச வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் உனக்கு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குருசாத்தாத் பரமர்மா தஸ்மஸ்ரீ குருவே நமக ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குருச்சுக்கர சனிப்பயிற்சி ராகவி கேதுவே நமக. இந்த நவகிரக ஆசையுடன் வணங்கி இந்த கைரேகையை பற்றி நம்ம இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த கைரேகைகளை எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன, இந்த கைரேகைகளை எந்த அளவுக்கெல்லாம் நம்ம விஷயத்தை தேர்த்திக்கலாம் அப்படின்றதில் தான் இந்த கைரேகை பற்றி நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஜோதிடம் என்ன சொல்லுதோ அதே முறையில தான் இந்த கைரேகையும் எல்லாரையும் சொல்லின்னு இருக்கு. அதாவது நிறைய ஏட்டுகள்ல சிவனுடைய இடது பக்கத்தில் பார்வதி அமர்ந்ததால் அந்த இடது கையை பெண்களுக்கும் வலது கையை ஆண்களுக்கும் ராசியாக கொண்டு, ஆண்களுக்கு இடது கையை அம்சமாகவும் பெண்களுக்கு வலது கையை அம்சமாகவும் கொண்டு இந்த கைரேகை எழுதப்பட்டுள்ளது. இந்த கைரேகையில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விஷயங்களை நாம் மக்களுக்கு தெரிவிக்கலாம். இந்த கைரேகை என்பது பெரிய ஒரு நல்ல ஒரு நிலையாக இந்த கைரேகை வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சமுதாயத்துல இந்த கைரேகை என்பது மொத்தம் ஒரு 7 விதமான கையை கொண்ட உள்ள ஒரு இதாக தான் இந்த கைரேகை. இந்த கைரேகை இப்ப படமா போட்டுக்கலாமா ஐயா? கொஞ்சம் அந்த இதை கொடுங்க. இந்த கைரேகை கொஞ்சம் படமா போட்டுட்டு உங்களுக்கு அதுல கைரேகைல என்னென்ன இந்த கைரேகை எப்படிலாம் இருக்கு முதல்ல அடிப்படையை தெரிஞ்சுங்க. அதுக்கு மேல பலன் சொல்றதுக்கு போயிடலாம். இப்படி ஒரு கைரேகை. இந்த கைரேகை பொதுவா உங்களுக்கு விவரம் தெரியறதுக்காக போடுறோம். இதுல இப்ப நம்ம இந்த கைரேகை மொத்தம் நமக்கு ஒரு 7 விதமான கைரேகை அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுங்க. இந்த 7 விதமான கைரேகை என்ன கைரேகை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது அடிப்படை கை. நார்மலா ஒரு மனிதனுக்கு அடிப்படை கை அப்படின்ற ஒரு கையை. ரெண்டாவது சதுர கை. எழுதிக்கிங்க, சதுரமா இந்த கை சதுரமா இருக்கு. இந்த மேட்ல இப்படி சதுரமா இருந்து
இந்த கை அமைஞ்சிருக்கும். இது வந்து உங்களுக்கு சதுர கை. அதுக்கு அடுத்தது நீள் சதுர கை. அதுக்கடுத்து தத்துவ கை. அடுத்தது பூம்பு கை, மனோ தத்துவ கை, கலப்பு கை. மொத்தம் 7 விதமான கை இந்த உலகத்துல எல்லாருக்கும் இருக்குது. இந்த 7 விதமான கைகள் தான் என்னென்ன செய்யுதுன்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சதுர கை, கலப்பு கை அப்படின்ற ஒரு 7 விதமான கை. அடிப்படை கை, சதுர கை, நீள் சதுர கை, தத்துவ கை, கூம்பு கை, மனோ தத்துவ கை, கலப்பு கை. இந்த 7 விதமான கை ஒவ்வொரு இந்த உலகத்துல இருக்கு. இதுல இந்த ரேகை வந்து ஆயுள் ரேகை. நல்லா கேட்டுங்க, சுக்கர மேட்டுல வளைஞ்சு வந்திருக்கிற ரேகை இது வந்து ஆயுள் ரேகை. இந்த நடுவுல வரக்கூடிய ரேகை புத்தி ரேகை. இந்த சென்டர்ல வரக்கூடிய ரேகை இருதய ரேகை. இத முதல்ல தெரிஞ்சுங்க. ஒரு கையில இந்த ரேகைலாம் எப்பயுமே மாறாது. இது ஆயுள் ரேகை. சுக்கர மேட்டுல இருந்து சுழண்டு போய் கட்டை வெள்ள முடியறதுக்கு ஆயுள் ரேகை. நடுப்பகுதியில வரது புத்தி ரேகை. இந்த சென்டர்ல வரக்கூடிய ரேகை புத்தி ரேகை. இது வந்து புத்தி ரேகை. இது புத்தி ரேகை. இது வந்து உங்களுக்கு இருதய ரேகை. இது வந்து உங்களுக்கு ஆயுள் ரேகை. புரியுதுங்களா? இது வந்து உங்களுக்கு சுக்கிரமேடு. இது வந்து உங்களுக்கு சந்திரமேடு. இது வந்து கீழ் செவ்வா மேடு. இது மேல் செவ்வா மேடு. புரியுதுங்களா? நான் இப்ப காட்டுறேன் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து அங்குலஸ்தாதி. 1, 2, 3 அங்குலஸ்தாதி. ஒவ்வொரு கையில இருக்கும். ஒரு சில 4 கேடு இருக்கும். ஒரு சில கையில 4 விதமான கங்கணம் அங்குலஸ்தாதி இருக்கும். இதுல வந்து இது வந்து உங்களுக்கு மனைவி கணவன் ரேகை. இந்த ரேகை இந்த சுண்டு விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேகை மனைவியை பத்தி சொல்றது, கணவனை பத்தி சொல்றது இந்த ரேகை. இப்ப இந்த ஆயுள் ரேகை வந்து ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு இருந்தா அவருக்கு எவ்வளவு ஆயுள்னு சொல்றதுக்கு நீங்க முதல்ல ஆயுள சொல்லணும். அப்ப இந்த ரேகையினுடைய சமமா இந்த சுண்டு விரலும் இந்த மோதிர விரலும் இந்த கங்கண கோட்டோட சமமா இருந்தால் 85 வயசு சொல்லலாம். இதை விட கீழே இறங்கிச்சுன்னா 70, 75 வயசு சொல்லலாம். இது முதல்ல சிம்பிளா தெரிஞ்சுக்கிறது. நல்லா கேட்டுங்க. இந்த சுண்டு விரலும் இந்த மோதிர விரலும் இது வந்து உங்களுக்கு ஆள்காட்டி விரல். இது வந்து உங்களுக்கு கட்டை விரல். இது வந்து உங்களுக்கு நடுவிரல். இது மோதிர விரல். இது வந்து சுண்டு விரல். இப்ப இந்த கையில எல்லாருடைய கையிலையும் இதுதான் இருக்கும். இந்த சுண்டு விரல்ல இந்த மோதிர விரலுக்கும் இந்த சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுடைய முதல் அங்குலஸ்தாதி. இது அங்குலஸ்தாதின்னு பேர் இதுக்கு. இந்த அங்குலஸ்தாதி சமமா இருந்தா அவருக்கு 80 வயசு 85 வயசு வரைக்குமே சொல்லிடலாம். இதுக்கு கீழே குறைஞ்சிச்சுன்னா 72 வயசு 70 வயசு சொல்லிடலாம். இது ஈஸியா சொல்லக்கூடிய வித்தை. இதுக்கு அடுத்து இந்த ஆயுள் ரேகையில கணக்கு. இதுல கோடு இருக்கும்படி இந்த கோடுகள்லாம் இருக்கும். ஒவ்வொரு ஆயுள் ரேகையிலையும் பாருங்க கோடு இருக்கும். இந்த கோடுலாம் கண்டம். சார் இந்த கண்டத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு நெல்லுக்கு 7 வயசு. நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு நெல் இருக்குதுல்ல, அந்த நெல்லுக்கு 7 வயசு. இந்த நெல்லை இங்க இருந்து அளந்து போட்டோம்னா 5 நெல் வந்தா 35 வயசுல கண்டம், 6 நெல் வந்தா 42 வயசுல கண்டம் அப்படின்னு ஈஸியா சொல்லிடலாம். இந்த கோடு இருக்கும்போது இப்படி சங்கிலி மாதிரி இருந்துச்சுன்னா அவர் உடல்நிலை சுத்தமாவே மோசமாவே இருந்து இருக்கும். ஒரு நெல்லுக்கு 7 வயசு. அப்ப இந்த எதை எடுத்து அளந்தாலும் உன் புத்தி எவ்வளவு இருக்குதுன்னு அளந்து போடலாம், உன் தைரியம் எவ்வளவு இருக்குதுன்னு அளந்துடலாம். அப்ப ஒரு நெல்லுக்கு 7 வயசு இந்த ஆயுளை வந்து கணக்கு பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது இது வந்து உங்களுக்கு குருமேடு.
இது வந்து குருமேடு, இது வந்து சனிமேடு, இது சூரிய மேடு, இது புதன் மேடு, இதுக்கடுத்து இது சந்திர அது சுக்கிரமேடு, இது உங்களுக்கு சந்திரமேடு, இது மேல் சபா மேடு, இது கீழ் சபா மேடு, இந்த இடத்துல இருக்கிற மேடு குருமேடு. நல்லா கேட்டுங்க. கட்டை அதாவது இந்த கையில இது வந்து உங்களுக்கு மொத்தம் 5 விரல், இது சுண்டு விரல், இது மோதிர விரல், இது நடு விரல், இது குரு விரல், இது கட்டை விரல். இந்த கட்டை விரலுக்கு கீழே இருக்கிறது இது சுக்கிரமேடு, இந்த கட்டை விரலுக்கு பக்கத்துல இருக்கிறது இது சுக்கிரமேடு. இந்த கட்டை விரல் இருந்து இது வரைக்கும் கலந்து பண்ணி இது மேல் சபா மேடு. நல்லா பாத்துங்க, இது மேல் சபா மேடு இந்த பகுதி. இது வந்து கீழ் சபா மேடு. இதை ஒரு கோடு பாருங்க, இது கீழ் சபா மேடு, இது சந்திரமேடு, இது புதன் மேடு, இது சூரிய மேடு, இது சனி மேடு, இது குரு மேடு. இது வந்து இருதய ரேகை, இது புத்தி ரேகை, இது ஆயுள் ரேகை. இது கீழ் சபா மேடு இந்த பகுதி. இந்த பாருங்க, இதுல பாதி கோடு வந்து கட் பண்ணிக்குது பாருங்க. இது கீழ் சபா மேடு, இது மேல் சபா மேடு. இந்த பாருங்க, இது மேல் சபா மேடு. ஐயா பாத்துங்க, இது மேல் சபா மேடு, இது கீழ் சபா மேடு, இது சந்திரமேடு. இப்ப இதெல்லாம் முதல்ல நீங்க அடிப்படையா தெரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு கைரேகை பார்த்த உடனே இந்த கைரேகை முதல்ல பண்ணி பார்த்துட்டு நல்லா கேட்டுங்க, குறிப்பா எடுத்துங்க. கைரேகை சிகப்பு கலர்ல இருந்தா, இந்த கைரேகையில சிகப்பு கலர்ல இருந்துச்சுன்னா அவரு வந்து ஒரு 50% செல்வந்தர், ஓரளவுக்கு சுமாரான வயிற்றுக்கு சோறு கஞ்சி தர்மத்துக்கு இல்லாம சாப்பிடுறவரு அப்படின்றது இந்த சிகப்பு கலர். இதுல பாதிக்கு மேல கருப்பு கலர் இருக்கும், இங்க சிகப்பு கலர் இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவருக்கு சனி திசை நடக்குதுன்னு தெரிஞ்சுங்க. இதுல இருந்து இந்த விரல்ல மட்டும் கருப்பு இருக்கும். நீங்க கைரேகையை பார்க்கும்போது இதுல கருப்பா அப்படியே கண்ணக்கரையில் இதுல மட்டும் லைட்டா தெரியும், இது சிகப்பா இருக்கும். அப்ப அவருக்கு சனி திசை நடக்குது அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சிங்க. இதுக்கு அடுத்தது இதுல வந்து வெள்ளை புள்ளி வரும், வெள்ளையா புள்ளி வரும். வெள்ளையா புள்ளி வந்தா பண நடமாட்டம் இருக்குது. கருப்பு புள்ளி வந்துச்சுன்னா கடங்காரன் தான் இருக்கிறான். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கருப்பு புள்ளிக்கு 10,000 ரூபாய், ஒரு கருப்பு புள்ளிக்கு 10,000 ரூபாய். 10 கருப்பு புள்ளி இருந்தா அவன் 1 லட்சம் காரன், 20 கருப்பு புள்ளி இருந்தா அவன் 2 லட்சம் கடங்காரன். அதுல தமிழ் தேமல் மாதிரி இருந்துச்சுன்னா 4 லட்சம் 5 லட்சம் கடங்காரன். நல்லா புரிஞ்சுங்க, இதான் ஈஸியான வைத்தியம். அப்ப கருப்பு புள்ளி இருக்கக்கூடாது. அதே போல இந்த மாதிரி சிகப்பு கலர்ல இருந்துச்சுன்னா செல்வந்தர். கண்ண கருன்னு கருப்பா இருக்கும். அவர் எப்படி இருப்பார்னா அரக்கர், துணிச்சல்காரர், எதையும் செய்ய தயங்க மாட்டார், முரடன் அப்படின்னு சொல்லிடலாம். இது இந்த கைரேகையில் இருக்கக்கூடிய ரகசியம். அதே போல இந்த கையில யாராருக்கெல்லாம் எலும்பு தெரியுதோ, இந்த கை பின்பக்கத்துல யாராருக்கெல்லாம் எலும்பு தெரியுதோ அவரு சஞ்சலமானவர். மனக்கவலைகள் சின்னதா இருந்துகினே இருக்கும். இந்த பின்பகுதியில யாராருக்கெல்லாம் எலும்பு தெரியுதோ அவங்க எல்லாம் சஞ்சலமானவங்க. ஏதாவது இனம் புரியாத கவலை அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத தெள்ள தெளிவா சொல்லிடலாம். இந்த வேகையில இந்த எலும்பு தெரிஞ்சா, இந்த எலும்பு மொத்தமா தெரியாம மெத்துன்னு இருந்தா அவரு டாக்டரு, வக்கீலு. ஏன்னா இந்த எலும்பு தெரியுதுன்றது போது சஞ்சலம். இந்த எலும்பு தெரியாம சதைப்பிடிப்பா இருந்தா அவரு வக்கீலு, அவரு டாக்டரு. நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க கையில தான் மெத்துன்னு இருக்கும், அவர் நல்ல வசதியா இருப்பாரு அப்படின்றத நல்லா தெரிஞ்சுங்க. இப்படி பார்க்கும்போது இவர் சஞ்சலமானவர்னு நீங்க முடிவு பண்ணிடலாம், கவலை உள்ளவர்னு முடிவு பண்ணிடலாம். இதெல்லாம் ஈஸியா தெரிஞ்சுக்கிற மெத்தேடு. இதெல்லாம் புத்தகத்துல போட மாட்டாங்க, இதெல்லாம் அனுபவத்துல நம்ம சொல்லி இருக்கிறோம். அதுதான் இதுல இருக்கக்கூடிய நிலைகள். அப்ப இந்த ஜாதகத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு நிலைய நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்ப இந்த கட்டை விரல் அப்படின்னு சொல்றது வந்து ஆத்மசக்தி. இந்த கட்டை விரல் யாராருக்கெல்லாம் வளைஞ்சிருக்குதோ அவங்க எல்லாம் தயாள குணம் உள்ளவங்க. இந்த கட்டை விரல் யாராருக்கெல்லாம் வளைஞ்சிருக்குதோ அவங்க ஈகை தயாளம் அதிகமாக உள்ளவங்க. இந்த கட்டை விரல்
நேரா இப்படி இருக்கிறனா அர்த்த கைக்கு சுண்ணாம்பு கொடுக்காத ஒரு சர்வாதிகாரி, பாவதோஷத்தையே பார்க்க மாட்டாரு. ஒரு ஈகை வந்து ஒருத்தருக்கு 10 ரூபாய் பிச்சை போடுன்ற எண்ணம் அவருக்கு வரவே வராது. அவர்கிட்ட போய் நீ காசு கேட்டனாக்கா, உனக்கு ஏன் நல்லா தானே இருக்கிறேன், நீ போய் சம்பாதிச்சு சாப்பிடலாம் போயான்னு சொல்லிடுவார். அப்ப கட்டை விரல் வந்து யாராருக்கெல்லாம் வளையுதோ அவங்க ஈகை குணம் உள்ளவங்க. ஆள்காட்டி விரல் சக்தி கொண்டது. இது வந்து ஆள்காட்டி விரல், சக்தி கொண்ட விரல். ஒரு மனிதனை சுட்டி காட்டக்கூடிய விரல் இந்த ஆள்காட்டி விரல். இந்த ஆள்காட்டி விரல் கிட்டத்தட்ட அளந்து பார்க்கும்போது 5 சென்டிமீட்டருக்கு மேல போகக்கூடாது. அப்படி அதிகமா போகுதுன்னா அவருக்கு பொருளாதாரம் நிக்காது. 5-5.5 சென்டிமீட்டருக்கு உள்ள இருக்குதுன்னா நல்லாவே இருப்பாரு அப்படின்னு சொல்லிடலாம். இதற்கடுத்து நடுவிரல். இவருடைய விதி பயனை நிர்ணயம் பண்றது இந்த நடுவிரல். உனக்கு என்னென்ன பிரச்சனை, எப்படி உன் விதி என்ன மாதிரி ஆகுதுன்றத இதை வச்சு சொல்லிடலாம். அதுக்கடுத்தது மோதிர விரல். இந்த மோதிர விரல் சிறப்பான முறையில நல்ல அழகா நல்ல தெளிவா இருந்துச்சுன்னா அவர் பிரகாசமான வாழ்க்கைய வாழ்வாரு. அப்ப மோதிர விரல் சிறப்பா இருக்கணும். சுண்டு விரல். இந்த சுண்டு விரல் அதிகமா இருந்தா சாஸ்திரம், கணிதம், கணக்காளர், எழுத்தாளர், அக்கௌண்டன்ட், கேஷியர் எல்லாம் சொல்லிடலாம். அப்ப சுண்டு விரல் அழகா இருக்கணும். இப்படி வளைஞ்சோ இப்படி கொக்கி மாதிரியோ இப்படி நீட்டோ இருக்க கூடாது. அப்படிலாம் இருந்தா அதுல பிரச்சனைக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்க நேரத்தா தெரிஞ்சுக்கிங்க. அப்ப இந்த விரல்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படின்றத முடிவு பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்தது ஆமா, அதாவது இந்த சுண்டு விரல் நைட்டா இப்படி கட்டுறான்னா அவன் கணக்குல வீக்கு, அவன் சரியான முறையில கணக்கு வராது. இந்த மேடு நல்லா இருந்துச்சுன்னா அவன் வாத்தியாரு. இந்த மேடு நல்லா இருந்துச்சுன்னா, புதன் மேடு நல்லா இருந்தால் அவர் ஆசிரியர், வக்கீல். இந்த மேடு நல்லா இருந்தால் அரசுல வந்து அதிகாரி, தாசில்தாரு, கலெக்டரு. இந்த மேடு நல்லா இருந்தால் கான்ட்ராக்டர் பிசினஸ், அவர் எந்த நேரமும் கான்ட்ராக்ட்லயே ஓடுறவரு, பெரிய நிலச்சுவாந்தாரரு, நிறைய சொத்துக்கு அதிபதியானவரு, 10-20 ஏக்கர் நிலம் கொண்டவரு. இது வந்து நேரம் நல்ல மொத்தமா இதுல அழகா உண்டையா அழகா இருந்து இதுவும் அழகா இருந்தா அரசியல்வாதி, அரசியல்ல பெரிய செல்வாக்கு உள்ளவரு, அவர் 10 பேரை வந்து மேய்க்கக்கூடிய தலைமை பதவி வைக்கக்கூடியவரு இந்த குருமேடு. இந்த சுக்கிரமேடு நல்லா இருந்துச்சுன்னா பொருளாதாரம் என்னைக்குமே குறையாம இருக்கும், கஷ்டம் இல்லாம இருக்கும், பணம் வந்துகினே இருக்கும். இதுல எத்தனை கோடு இருக்குதோ அத்தனை ஃப்ரெண்டு உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். இந்த குருமேட்ல எத்தனை கோடு இருக்குதோ அத்தனை ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்களுக்கு இருக்குது. அதாவது சுக்கிரமேட்ல எத்தனை கோடு இருக்குதோ அத்தனை ஃப்ரெண்ட் இருக்குதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். இந்த மேடு நல்லா இருந்தா அவர் வெளிநாட்டுல பயணம் செய்வாரு, சந்திரமேடு. இல்ல தட்டையா இருந்துச்சுன்னா அவர் வெளிநாட பத்தியே பேச மாட்டாரு, வெளிநாட்டுக்கு போக மாட்டாரு. இதுல நல்ல கொஞ்சம் மிதமா இருந்துச்சுன்னா அவர் ஹோட்டல் கடைக்காரரு, கூல்ட்ரிங்க்ஸ் கடை வச்சிருப்பாரு, அதே போல எழுத்தாளரு, அக்கௌண்டண்டா இருப்பாரு. இதெல்லாம் இந்த சந்திரமேட்டை வச்சு சொல்லிடணும். அப்புறம் இதுல இருக்கக்கூடிய குறிகள், இதை நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது. சதுரக்குறி எழுதிக்கிங்க, இதெல்லாம் நல்லதை செய்யும். எந்த இடத்துல சதுரக்குறி இருந்தாலும் நல்லதை செய்யும். முக்கோண குறி இருந்தால் நல்லதை செய்யும். பாருங்க, சதுரக்குறி இருந்தால் நல்லதை செய்யும், முக்கோண குறி இருந்தா நல்லதை செய்யும். அதுக்கு அடுத்தது திரிசூலம் இருந்தா, இப்படி திரிசூலம் இருந்தாலும் நல்லதை செய்யும். ஆமா, ஏதாவது சூரியனுடைய மேட்டிலையோ சென்டர்லயோ குரு மேட்டிலையோ இல்ல புத்திரேகனுடைய லைன்லயோ சூழக்குறி இருந்தால் தெய்வீகம், தெய்வ நிலை, தெய்வத்தன்மை, தெய்வத்தால் பணம் சம்பாதிப்பது அப்படின்றதெல்லாம் இருந்துட்டு இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த ரேகையில புத்தி ரேகைக்கும் இருதய ரேகைக்கும் நடுவுல பெருக்கல் குறி இருந்தால் கனி சொல்லுவாங்க, பெண் தெய்வத்தை நேசிக்கிறவங்க. இந்த பெருக்கல் குறி இருந்துச்சுன்னா பெண் தெய்வத்தை நேசிக்கிறவங்க. அதே சமயத்துல கனி சொல்லுவாங்க. ஒரு மனிதனை பார்த்தா இவன் நல்லவன், இவன் முன்ன மாதிரி, இவன் முடிச்சிருக்குன்னு இதுல தெளிவா சொல்லிடலாம். பாருங்க, கிராஸ் குறி நல்லா தெளிவா இருக்குது. பாருங்க, பெருக்கல் குறி ஒண்ணு இந்த வருங்க, எல்லாருமே பாத்துங்க. இந்த பெருக்கல் குறி இருந்தால் கனி சொல்லுவாரு, சாஸ்திரத்துல வல்லவர். ஒரு மனிதனை பார்த்தா நல்லவன், முன்ன மாதிரி, முடிச்ச வைக்க தாந்திரிக சக்தியை அது ஃபுல்லாவே சொல்லிடும், அது தெளிவாவே செஞ்சிடும். இது பெருக்கல் குறி.
ஒரே ஒரு குறி இருந்தால் ஆண் தெய்வத்தை நேசிக்கிறவரு சிவன், விநாயகர், இல்ல பெருமாள், இந்த மாதிரி தெய்வத்தை கும்பிடுவாங்க ஒரே குறி உள்ளவங்க. இதெல்லாம் தெய்வத்தினுடைய நிலையை நீங்க கண்டுபிடிச்சுக்கிறது. இதுக்கு அடுத்தது மீன் குறி இருந்தால், மீன் குறி, அதாவது மீன் போல குறி இருக்கும், இப்படி இருக்கும், நல்லா இப்படி மீன் மாதிரி இருக்கும். இந்த மீன் மாதிரி குறி இருந்துச்சுன்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அவங்களுக்கும் பொருளாதார நிலையெல்லாம் எந்த மேட்ல இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு முதல்ல முடிவு பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்தது சங்கு குறி. சங்கு இருக்கக்கூடிய குறி இருந்தாலும் சுக்கரமேட்ல இருந்தாலும் சங்கு நல்லா இருக்கும். அதே போல உள்ளங்கையில நடுப்பகுதியில இருந்தாலும் நல்லா இருக்கும். குருமேட்ல இருந்தாலும் சங்கு நல்லா இருக்கும். அப்ப சங்கு குறி இருந்தால் பொருளாதாரத்தில் மேம்படலாம். சக்கரக்குறி, இந்த சக்கரக்குறின்றது எல்லா இடத்துலயும் இருக்கும். இந்த சக்கரத்துக்கு நான் விளக்கம் சொல்றேன், அது எழுதிக்கிங்க. எல்லா விரல்லையும் சங்கு சக்கரம் இருக்கும். எல்லாமே இருக்கும். ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்காது. ஒரு சங்கு சக்கரம் இருக்கும், 2 சங்கு சக்கரம் இருக்கும், 3 சங்கு சக்கரம் இருக்கும், 4 சங்கு சக்கரம் இருக்கும், 5 சங்கு சக்கரம் இருக்கும், 6 இருக்கும், 7 இருக்கும், 8 இருக்கும், 9 இருக்கும், 10 இருக்கும். இதெல்லாம் சங்கு சக்கரம். இந்த சங்கு சக்கரம் எப்படி இருந்தா என்ன பலன்னு இப்ப சொல்ல போறேன், அதையும் எழுதிக்குங்க. அதுக்கடுத்து குதிரைக்குறி, தாமரமுட்டு, அதுக்கடுத்து சந்திரனுடைய பிறை வடிவம், இப்படி பிறை மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி பிறை வடிவம். அதுக்கடுத்து அம்புக்குறி, குடைக்குறி, வட்டக்குறி, கடுக்கன் குறி, டைமண்ட் குறி, அதுக்கடுத்து கொடி மாதிரி இருக்கக்கூடிய குறி, சொஸ்திக்கு, கலப்பை, இந்த மாதிரி எல்லாம் நிறைய. ஆமா, இது எல்லாமே இந்த குறி இருக்கும். அதை எழுதிக்கிங்க சொல்றேன். சதுரம், முக்கோணம், திரிசூலம், மீன், சங்கு, சக்கரம், தாமரை மலர் மொட்டு, அதே போல சந்திரன், பிறைச்சந்திரன், சூரியன் இப்படி இருந்தாலும், இந்த மாதிரி சூரியன் இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருந்தாலும் அது நல்லா இருக்கும். சூரியனுடைய குறி, யானை குறி, கோபுர குறி, அதுக்கடுத்து பறவை, மனித தலை, அம்புக்குறி, குடை, வளையல் குறி, இப்படி வளைய மாதிரி இருக்கும், இப்படி வளைய மாதிரி இருக்கிறது வளையல் குறி. அதுக்கு அடுத்தது கோபுர குறி, சொஸ்திக், கலப்பை குறி, விசிறி குறி. இந்த மாதிரி இருக்கிற குறிகள்லாம் நல்ல பலனை செய்யணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க ஒரு கைரேகையில. அதுக்கு அடுத்தது உங்களுடைய இந்த கைரேகைகள் இருக்கக்கூடிய குறி என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சங்கு குறி பேச்சு திறமை, ஆட்சி திறமை, வசீகரம், பேச்சு திறமை, ஆட்சி திறமை, வசீகரம், பிற்காலத்தில் செல்வந்தர். ஒரு கைரேகையில சங்கு குறி பார்த்துட்டீங்கன்னா இது எல்லாமே வரும். சக்கரக்குறி வெற்றி, பிற்கால வாழ்க்கை, மருத்துவத்துறை, பொறியியல் துறை. சக்கரை இருந்தா, அதாவது குருமேட்ல, புதன்மேட்ல, இத மாதிரிலாம் சக்கரை இருந்துச்சுன்னா அந்த புதன்மேட்டுக்கு உண்டான பலனை நீங்க சொல்லலாம். அதுக்கடுத்து கொடிக்குறி, ராஜாவுடைய வாழ்க்கை மாதிரி இவர் வாழ்வார், கொடிக்குறி இருந்தா. தாமரை பூக்குறி, அஷ்டலட்சுமி கடாட்சம் அவருக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து அம்புக்குறி, பில்குறி, சொல்ல காப்பாத்துவாரு, யோசனை பண்ணி சொல்லுவாரு எல்லாத்தையும். அதனால இந்த அம்புக்குறி, பில்குறி இருக்கிறவங்களுக்கு சொல்லலாம். அதுக்கடுத்து பிறைக்குறி, சூரியக்குறி, இவங்க 2 பேருமே குறி இருந்தாலும் தலைமை பதவி, பெண்கள் கிட்ட அதிகமா ஈக, நல்லா பேசுற திறமை, இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். சூளக்குறி ஆன்மீகம், குறி சொல்லுதல், இது 2ம் சூளக்குறி இருந்தால் கட்டாயமா இருக்கும். அதுக்கு உதாரணம் என்கிட்ட இருக்கிற குறியே பாருங்க, ஒரு இருதய ரேகையில ஒரு சூளம் தெரியுதுங்களா, சூளக்குறி. இந்த மாதிரி சூளம் தெரியுதுங்களா, சூளம் 1 2 3 இந்த மாதிரி சூளக்குறி இருந்தாலும் நல்ல நிலையை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது வேல்குறி, புத்தியால் திறமை. குடைக்குறி, பல பேர் சப்போர்ட்ல இவர் பெரிய ஆள் ஆவாரு. அதுக்கடுத்து ஏணிப்படி குறி, பிற்காலத்துல பெரிய நிலை அடைவாரு. இதெல்லாம் இந்த ராகையினுடைய
கணக்கு. அப்ப இந்த மாதிரி சதுரம், வட்டம், முக்கோணம் இந்த மாதிரி இருந்தாலும் நல்ல வளர்ச்சி அடைவாங்க. இதெல்லாம் இந்த கைரேகைகளை நீங்க எடுத்துக்கணும். இதுக்கு அடுத்தது இப்ப விரல்ல சங்கு சக்கரம். இப்ப 10 விரல் இருக்குதுன்னா இதுல நல்லா பாருங்க, மைனூட்டா ஒரு சக்கரம் இருக்கும். யாராருக்கு இருக்குன்னு பாத்துங்க. ஒரு சங்கு சக்கரம் இருந்தா உலகத்தில் அனைத்து வசதிகளையும் ஆண்டு அனுபவிச்சு சாவார், இன்பத்தில் திளைப்பவன். 10 விரல்ல ஒரே ஒரு கையில சங்கு சக்கரம் இருந்தா. 2 சங்கு சக்கரம் இருந்துச்சுன்னா அவர் அறிஞர். 3 சங்கு சக்கரம் இருந்தால் செல்வந்தர். 3 சங்கு சக்கரம் இருந்தால் அவர் செல்வந்தர். 4 சங்கு சக்கரம் இருந்தால் அவர் ஏழை. 4 சங்கு சக்கரம் இருந்தால் அவர் ஏழையாகவே இருப்பாரு. வாழ்க்கையில தெளிவான நிலைக்கு வர முடியாது. எம்மா சம்பாதிச்சாலும் கவலையாவே இருக்கக்கூடிய நிலை அந்த 4 சங்கு சக்கரத்துக்கு இருக்கும். 5 சங்கு சக்கரம் இருந்தால் பெண் பித்தன். அவர் நிறைய பெண்களுடைய ஞாபகத்தெல்லாம் அலைவாரு. பெண்களை நிறைய விரும்புவாரு, சவாபம் பண்ணுவாரு. 6 சங்கு சக்கரம் இருந்தால் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய தொழிலாளி. அவர் கடன் இருந்துகினே இருக்கும். இது 6 சங்கு சக்கரம். 7 சங்கு சக்கரம் இருந்தால் நாவன்மை, அடக்கம், பொறுமை, செல்வந்தர். இத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை கிடைக்கும். அதே போல 8 சங்கு சக்கரம் இருந்தா அவர் நோயாளி. ஏதாவது ஒரு உடல்நிலையில ஏதாவது ஒரு பிரச்சனை அவருக்கு இருந்துகினே இருக்கும். 9 சங்கு சக்கரம் இருந்தால் அரசியல் உதவி பதவி அடைவார். 9 சங்கு சக்கரம் கை விரல்ல 10 விரல் இருந்துச்சுன்னா அவர் உதவி பதவி அடையக்கூடியவர். 9 சங்கு சக்கரம் கொண்டவர். 10 சங்கு சக்கரம் இருந்தால் அவர் சன்னியாசி, அவர் யோகி ஆவார். வாழ்க்கையில எதுவுமே அவருக்கு கிடைக்காம போயிடும். அவர் சன்னியாசியா போய் காலமெல்லாம் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை அவருக்கு கட்டாயமாக இருக்கும். அப்படின்னு சொல்றதுதான் இந்த சங்கு சக்கரத்தினுடைய கணக்கு. அதுக்கு அடுத்தது இப்ப ஒவ்வொரு விரலுக்கு உண்டான நம்ம பலனை கொடுப்போம். இப்ப கட்டை விரல், இந்த கட்டை விரல் நீண்டு இருந்தா, இந்த கட்டை விரல் நீட்டா நீளமா, இப்ப நம்ம எல்லாம் நார்மலா இல்லாம ஒரு அளவுக்கு அதிகமா நீண்டு இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஆழ்ந்த அன்பு, சின்ன காரியத்தை கூட கூர்மையா கவனிச்சு அதை நடத்துறவரு. அதே போல கொஞ்சம் வஞ்சகம் பொறாமே அவருக்கு கலந்திருக்கும். கஷ்டங்கள் கட்டாம இருந்துகிட்டே இருக்கும். ஆசை வழிபட்டு சிந்தை குலைதல், நிறைய ஆசையை வச்சு மனசை டென்ஷன் ஆக்கிறது. இது நீண்ட கட்டை விரல். அதுக்கடுத்தது குறுகிய கட்டை விரல். கட்டை விரல்லே 7 விதமான கட்டை விரல் இருக்கு. அதுல குறுகிய கட்டை விரல் உள்ளவங்க பணமானாலும் கணக்கானாலும் எதை சொல்லி கொடுக்கறோமோ அதை அப்படியே ஏத்துக்குவாங்க. சரி சார், நம்பிக்கை இருக்கு சார், நீங்க பரவாயில்ல போங்க அப்படின்னு ஏத்துக்குவாங்க. யோசனை இல்லாம அவசரப்பட்டு டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க. இது கட்டை விரல் குறுகியவர்களுக்கு. கட்டை விரல் நல்லா தடிச்சு கடினமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நல்லா மொத்தமா நல்லா கடினமா இருக்குதுன்னா அவர் எப்படின்னு கேட்டா கையால் தொழில் செய்பவர். ஏதாவது ஒரு தொழிலை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை அவர் இருக்கும். அதே போல பழி யாராவது வாங்கினாங்கன்னா அவன் நம்ம பழி வாங்குற ஒரு கொடூர எண்ணம் மனசுக்குள்ள உண்டாகினே இருக்கும். அதே போல கொஞ்சம் நிறைய லைட்டா சாப்பிடுவாரு. ஓரளவுக்கு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாவாரு. இது கட்டை விரல் கருப்பா இருந்தா, நல்லா மொத்தமா இருந்தா அந்த பலன், அதிலே சிகப்பா இருந்தால் சிறப்பான பலனை அடைவார். ரைட். அந்த மாதிரி ஒரு நிலை இதுல வரும். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய விரல். அந்த விரல் அடி சிறுத்து, நல்லா இந்த அடிப்பக்கம் சிறுத்து மேல் நோக்கி நீண்டிருந்தால் தன்னலம் கருதாதவர், சுத்தமான ஆடை அணிபவர், லகுவான ஆகாரத்தை விரும்பி சாப்பிடுவர். இது கட்டை விரல் அடி சிறுத்து இருந்தால், ரொம்ப அடி சிறுத்துதான் இருக்கு. அதே போல விரல் உட்பக்கமாக வளைந்திருந்தால் அவர் கோழைத்தனம், பிடிவாதம், அதிக ஆசை இருக்கும். இந்த கட்டை விரல் இப்படி வளைஞ்சு உள்ள இருந்துச்சுன்னா பிடிவாதம், அதிக ஆசை,
அதே போல அவருக்கு வீண் வார்த்தை, வீண் செலவு இதெல்லாம் அவருக்கு உண்டாகும். விரல் முறுக்கேறி இருந்தால், நல்லா முறுக்கா, நல்லா கண்டாமன்னு நல்லா முறுக்கேறி இருந்துச்சுன்னா கொலை செய்யறதுக்கு தயங்க மாட்டார், பிறரை துன்புறுத்துவராக இருப்பார். இது முறுக்கேறின கட்டை விரல். விரல் ஒன்றோடு ஒன்று நெருங்கி இருந்தால் ஆசை அதிகம் கொண்டவர். ரொம்ப நெருங்கி இருக்கும், இப்ப இவ்வளவு இடம் வரையும் இருக்காது. அப்படி இருந்தால் ஆசை அதிகம் கொண்டவர் அப்படின்றத கட்டை விரலை சொல்லிடலாம். அடுத்தது ஆள்காட்டி விரல். இந்த ஆள்காட்டி விரல் என்ன செய்யும்னா, குட்டையா இருந்தா ஊக்கம், திடீரென யோசனை எடுத்து நல்ல முடிவை செய்பவர். அதே போல ஆள்காட்டி விரல் நீண்டு இருந்தால் ஆளும் திறமை, சர்வாதிகாரம், அரசர் பதவி, அதே போல நல்ல ஒரு நிலையில கூர்மையான ஒரு நல்ல மனநிலையை கொண்டவர் அப்படின்றத சொல்லிடலாம். ஆள்காட்டி விரல் ரொம்ப நீண்டு கூர்மையா இருந்துச்சுன்னா, கூரா இருந்துச்சுன்னா அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மூட பக்தி கொண்டவரு, முரட்டுத்தன்மை கொண்டவரு. ஆள்காட்டி விரல் இரண்டாவது விரலுக்கு சற்று நீண்டு இருந்தால், கேட்டுங்க, இந்த நடுவிரலை விட கொஞ்சம் நீண்டு போய் இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, அவரு நடுவிரல் நீண்டு சதைப்பட்டு இருந்தாலோ இந்த தைன்ல வரும்போது இந்த ஆள்காட்டி வந்தாக்கோ, அதாவது மேலான எண்ணம் கொண்டவர், ஒரு சிறப்பான நிலையை அடைபவர் அப்படின்றது இந்த நடுவிரலை விட ஆள்காட்டி விரல் நீண்டு இருந்தார். இது ஆள்காட்டி விரலுடைய கணக்கு. நடுவிரல், இந்த நடுவிரல் நீண்டு நல்லா சதைப்பற்றியோட இருந்துச்சுன்னா சஞ்சலம், உடல்நிலை கோளாறு அவருக்கு இருக்கும். நடுவிரல் லைட்டா நீண்டு கயிற்ற போல பின்னி முறுக்கி இருந்தா கொலை செய்ய எண்ணம் உருவாகும். நடுவிரல் நீண்டு கூர்மையா இருந்தால் தன்னலத்தையும் தொந்தரவுகளையும் அலட்சியம் செய்பவர். நடுவிரல் நீண்டு இருந்தால் கஷ்டத்தையே அனுபவிச்சு இருப்பவர். இதெல்லாம் நடுவிரலுடைய கணக்கு. அதிலே நடுவிரல் சிகப்பாகவோ நல்ல அழகாகவோ அங்குலஸ்தாதி கரெக்டாக இருந்தால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைபவர், விவசாயத்தை செய்பவர் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது மோதிர விரல். இந்த மோதிர விரல் குட்டையா இருந்தால் சித்திர வேலை, சிற்பம், அதே போல கூலி தொழில் செய்யறது இதெல்லாம் அவர் செய்வார். அதுல இந்த மோதிர விரல் கூர்மையா இருந்துச்சுன்னா அவர் எப்படி இருப்பார்னா, சமயோகி புத்தி, சக ஜனங்களோட நல்லா பழகிறது, போயிட்டு தீட்சை வாங்கிறது, இந்த மாதிரி எல்லாம் அவருக்கு இருக்கும். அதே போல மோதிர விரல் கூர்மையா இருந்துச்சுன்னா அற்பத்தன்மை, அதே போல டென்ஷன் அதிகமாவே இருக்கும். அதாவது மோதிர விரல் சதுரமா இருந்துச்சுன்னா பணம் சம்பாதிச்சுக்கினே இருப்பாரு. நடுவிரல்ல இந்த அங்குலஸ்தாதி சதுரமா இருந்துச்சுன்னா, இது கூறு கூம்பா இருக்கும், அப்படி இருந்துச்சுன்னா அவர் நல்லாவே சம்பாதிச்சுன்னு இருப்பாரு. அதே போல விரல் முனை உரிச்சியா இருந்தா சித்திர வேலை, ஓவிய நிபுணர், நாடக மேடையில நடிக்கிறவரா இருப்பாரு. அதே போல இந்த முதல் விரலுக்கும் இந்த நடுவிரலுக்கு மோதிர விரலுக்கும் அதுக்கு நீண்டு இருந்துச்சுன்னா செல்வந்தர். இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா அவர் செல்வந்தரா இருப்பாரு, நல்ல ஒரு பெரிய நிலையை அடைவாரு அப்படின்றதான் இந்த மோதிர விரலுடைய கணக்கு. அதுக்கடுத்து சுண்டு விரல். இந்த சுண்டு விரல் குட்டையா இருந்தால் விஷயங்களை அதி சீக்கிரத்தில் தெரிஞ்சு கொள்வாரு, சீக்கிரம் ஒரு விஷயத்த டக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க. அதே போல சுண்டு விரல் கூர்மையா இருந்தால் பலவித வித்தைகளை கற்றுக்கொண்டு வாக்கு சாமர்த்தியத்தில் தெய்வீக குணம் கொண்டவராக இருப்பாங்க. அதே போல சுண்டு விரல் நீண்டு இருந்தால் தர்க்கம், பிடிவாதம், நுண்ணறிவு கொண்டவர், எப்போதும் பிரசங்கம் செய்பவர். இந்த சர்ச்செல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க பாரு, அவங்களுடைய விரலாம் பாத்தீங்கன்னா சுண்டு விரல் நல்லா கூர்மையா நீண்டு இருக்கும். அதே போல சுண்டு விரல் ஒடுக்கமா இருந்துச்சுன்னா எந்திர வேலை, சாதுரியமா பேசுறது, இந்த மாதிரி நிறைய நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கும். இதெல்லாம் இந்த சுண்டு விரலுடைய நிலைகள். அப்ப இந்த கைரேகைகளை இந்த 5 விரலுக்கு உண்டான நிலையை சொல்லிட்டோம். இதுக்கடுத்தது இதுல நம்ம சொல்லியிருக்கிறதுல இது இந்த சுண்டு விரலுக்கு பக்கத்துல கங்கண கோடு. இந்த கங்கண கோடுன்றது மனைவி ரேகை, கணவன் ரேகை. இந்த ரேகை சின்னதா இருந்துச்சுன்னா அமைதியான மனைவி கிடைப்பாங்க. ஆம்பளைக்கு ரேகையில சின்னதா இருந்துச்சுன்னா
மனைவி அதிகமா பேச மாட்டான். லைட்டா இது வரைக்கும் கொஞ்சம் நீண்டு இந்த புதன்மேடோட வந்துச்சுன்னா வாயாடியா இருப்பான். பொண்டாட்டி வந்து அதிகமா பேசும். அதே போல மனைவிக்கு இந்த சுண்டு விரலுக்கு பக்கத்துல சின்னதா இருந்தா கணவன் பேச மாட்டார். கொஞ்சம் நீண்டு இருந்தா கணவன் வந்து மனைவிய ரொம்ப வேகமா பேசி சத்தம் போடுவார். இது நீண்டு இருந்தா. இதுலயே இப்படி சின்ன சின்ன கோடு இருக்கு. இப்படி நீட்டு கோடு இருந்தா ஆண் வாரிசு, சின்ன சின்ன கோடு இருந்தா பெண் வாரிசு. இதுதான் குழந்தைய பத்தி சொல்றது. உங்க அதாவது சுண்டு விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அதாவது கணவன் ரேகை மனைவி ரேகையில கோடு இருக்குது. இந்த கோடு வச்சுதான் நீங்க குழந்தைய சொல்லணும். எத்தனை குழந்தை, ஆண் வாரிசு எத்தனை, பெண் வாரிசு எத்தனைன்னு சொல்லிட்டு இதுலதான் சொல்லணும். இதுலயே மனாந்த இருக்கு, இப்படி இருக்கும் இந்த சுக்கரமேட்ல. இதை வச்சு சகோதரன் சகோதரிய சொல்றது. உனக்கு எத்தனை சகோதரி, எத்தனை சகோதரன், உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு அப்படின்றத இந்த சுக்கரமேட்ல இருக்கிற கோட்டை வச்சு சொல்றது. இதற்கு அடுத்தது இதுல சூரிய ரேகை அப்படின்னு ஸ்ட்ரைட்டா வந்துச்சுன்னா இவர் அரசு துறையில வேலையில் இருப்பாரு. சூரிய ரேகை இது நேரம் வந்துச்சுன்னா அரசு துறையில வேலையில் இருப்பாரு. இதுல ஒரு ரேகை போய் ஏறிச்சுன்னா அவர் ஆசிரியரா இருப்பாரு. இதுல போய் ஒரு ரேகை ஏறிச்சுன்னா அவர் வந்து விவசாயம் பண்ணையத்தை செய்ய வருவாரு. இதுல போய் ஒரு ரேகை ஏறிச்சுன்னா இப்படி அரசியல் துறையில பெரிய நிலை அடைஞ்சு நல்ல ஒரு நிலையை அடைவாரு. இந்த மாதிரி நேரா கோடி நேரா ஏறலாம். இதுவே இந்த சந்துக்கு சந்து கீழே இறங்கிடுச்சுன்னா அந்த காரியம் நடக்காது. இந்த சந்தில இது வந்து ஏறி இப்படி வந்து ஓய்விடும். இப்படி வரும்போது விவசாயம் பண்ணீங்க, இப்ப நீங்க பண்ணலீங்க. அதே போல இந்த ரோட்ல இருந்து இப்படி வந்தனா அரசியல் இருந்தே உனக்கு பலன் இல்லைங்க. அதே போல விவசாயம் செஞ்சீங்க, உங்களுக்கு ஒன்றும் பெரிய நிலையில இல்லைங்க. இப்படி இறங்கி போயிடுச்சுன்னா அரசாங்க வேலை இல்லைங்க, நீ தனியார் துறையில வேலை இருக்கிறீங்க. இதெல்லாம் இந்த கோட்டை வச்சு தெளிவா சொல்லிடலாம். இதுலயே வெள்ளை புள்ளி கருப்பு புள்ளின்னு இப்படி இருக்கும். நல்லா உத்து பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வெள்ளை புள்ளி கருப்பு புள்ளி அப்படின்னு இருந்தா, கருப்பு புள்ளி இருந்தால் கவலையும் கண்ணீரும் உள்ளவர், கடன் உள்ளவரே. ஆள்காட்டிவர் அதுலயும் இருந்தாலும் ஆள்காட்டிவர்ல கருப்பு புள்ளி இருந்துச்சுன்னா கோடு இருந்தா ஜெயிச்சிடலாம். ஆள்காட்டி விரல்ல இந்த குருமேட்ல நேர்கோடு வந்து ஸ்ட்ரைட்டா ஏறிடுச்சுன்னா அவர் தான் முதலமைச்சர். இந்த கோடு ஸ்ட்ரைட்டா ஏறி நேரா வந்துருச்சுன்னா, இந்த கோடு நேரா ஏறி வந்துச்சுன்னா 100 ஏக்கருக்கு சொந்தக்காரன். இந்த கோடு நேரா ஏறி வந்துருச்சுன்னா அவர் தான் ஜட்ஜி. அவர் சொல்ற தீர்ப்பு மாறவே மாறாது. இது நேரா வந்துச்சுன்னா தலைமை ஆசிரியர், தாசில்தார், கலெக்டர் எல்லாமே சொல்லிடலாம். இந்த கோடு நேரா ஏறினா IAS. இதெல்லாம் கோர்ட்டினுடைய கணக்கு தான். இந்த கோட்டை அளந்து பார்க்கும் போதே நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். இதற்கடுத்து இந்த கருப்பு புள்ளி வந்தா கடங்காரன். எத்தனை கருப்பு புள்ளிக்குதோ அத்தனை கருப்பு புள்ளிக்கு 10,000 ரூபாய். ஒரு 50 கருப்பு புள்ளி தான் 5 லட்சம் கடங்காரன் அப்படின்னு சொல்லிடலாம். இதே வெள்ளைப்புள்ளி இறங்கும். அப்படி வெள்ளைப்புள்ளி இறங்கும் போது பணம் இருக்கும், உடல்ல வந்து உங்களுக்கு நீரிழிவு நோய், சுகர் இருக்குதுங்கன்னு சொல்லிவிடலாம் வெள்ளைப்புள்ளி இருந்தா. இதுல இந்த கங்கண கோடு இருக்குது பாருங்க. இந்த கங்கண கோடு, இந்த கங்கண கோடு 3 கோடு இருந்துச்சுன்னா சொந்த வீட்டுல இருப்பாரு. இந்த கங்கண கோடு 3 கோடு நல்லா தெளிவா இருந்துச்சுன்னா சொந்த வீட்டுல இருப்பாரு. அதுல விட்டு விட்டு சின்ன சின்னதா விட்டு விட்டு பிட்டு பிட்டா இருந்துச்சுன்னா வாடகை வீட்டுல இருப்பாரு. அதுலயே 5 கோடி இருந்துச்சுன்னா 3 வீடு 4 வீடு கட்டி வாடகை விடுறாரு. இதெல்லாம் தெளிவா சொல்லிடலாம் இந்த கங்கண கோட்டுல. இதுதான் வீட்டை பத்தி சொல்ற இடம். அதே போல இந்த ஆயுள் ரேகையில இப்படி வந்து நேரா இருந்து இதுக்குள்ள வந்து இறங்கிடுச்சுன்னா தாய் தகப்பனுக்குள்ள கொஞ்சம் கிளை பிரிஞ்சிச்சுன்னா அப்பா அம்மா உறவுல இவர் இருக்க மாட்டாரு. நல்லா சேர்ந்துருச்சுன்னா தாய் தகப்பனை உண்மையாவே பார்ப்பாரு. அவர் கொண்டு போய் ஒரு அலுவலகத்திலேயோ ஒரு சமுதாய நலம் கொடுத்து தாய் தகப்பனை கொண்டு விட மாட்டாரு. அப்படின்லாம் இந்த ஆயுள் ரேகையினுடைய கிளை ரேகையில வந்து சொல்லிடலாம் இந்த கங்கண கோட்டுல வந்து வரும்போது. அதுக்கடுத்து இந்த அங்கலஸ்தாதி. இந்த அங்கலஸ்தாதியில நீட்டு இருக்கிறது, சின்னதா இருக்கிறது, குட்டியா இருக்கிறதுக்கெல்லாம் பலன் இருக்குது. என்ன ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் இந்த அங்கலஸ்தாதியை வச்சு சொல்லக்கூடிய ஒரு நிலைகள். அப்ப ஒரு கைரேகையை பார்த்த உடனே அந்த கைரேகையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இவங்களுக்கு இப்படி இருக்குது பலன், இவருக்கு இப்படி சொல்லலாம், இவர் கடல்ல இருக்கிறாரு அப்படின்னு. அதே போல
இந்த கங்கண கோட்டுல எத்தனை கோடு இருக்குதோ 3 கோடு இருந்துச்சுன்னா நல்லா சமமா அவரு 3 பொண்டாட்டி, 2 கோடு சமமா இருந்துச்சுன்னா 2 தாரம், சின்ன கோடும் பெரிய கோடு இருந்துச்சுன்னா ஸ்டெப்னி. இந்த இந்த மனைவி ரேகையிலையோ கணவன் ரேகையிலையோ கோடுகள் இருக்கும். இப்படி இந்த கோடு வருதுன்னா இதுல சின்ன கோடு வந்தா அவர் சின்ன சின்ன விஷயங்களை செய்யறாரு. நல்லா அழுத்தம் திருத்தமா சமமா 2 கோடு வந்துருச்சுன்னா தார தோஷம், 2 தாரம் அவருக்கு அப்படின்னு ஆணித்தரமா சொல்லிடலாம். அதே போல இந்த கைரேகைகளை இந்த மாதிரி கைய பார்த்த உடனே இந்த வராந்தைகள், இதுல நிறைய வராந்தைகள் இருக்கும். சுக்கரமேட்ல எத்தனை கோடு இருக்குதோ அத்தனை ஆம்பளை கூட்டாளி, அத்தனை பொம்பளை கூட்டாளின்னு சொல்லிக்கலாம். கூட்டாளிகள் அதிகமாக இருக்குது, ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்களுக்கு நல்ல பலன் கொடுப்பாங்க. அதே போல இந்த சுக்கரமேடு நல்லா உப்புலாம் அழகா இருந்துச்சுன்னா எந்த காலத்திலயும் பணம் இருந்துகிட்டே இருக்கும். அதுல கருப்பு புள்ளியோ இல்ல வேற ஏதாவது ஒரு பாய்க்குறியோ படுக்கக்குறியோ வந்துருச்சுன்னா அதுல வீண் செலவுகள் போயிடும். அதே போல இந்த குருமேட்ல நல்ல உப்புலாம் அழகா இருந்துச்சுன்னா அவரு அரசியல்ல பிரகாசிப்பாரு. அதிலே தட்டையா இருந்து இந்த விரல முட்டையா இருந்துச்சுன்னா அரசியலுக்கு வந்துக்கிறாரு, பிற்காலத்துல தான் அவர் போய் பதவியில உட்காருவாரு அப்படின்னு சொல்லிடலாம். இந்த குருமேட்ல இந்த சனிமேட்ல 2 மேடும் முட்டையா இருந்துச்சுன்னா விவசாயமே செய்வாரு. இதுல கொஞ்சம் மொத்தமா இருந்து இந்த பக்கத்துல இருக்கிற ரேகையில கம்மியா போயிடுச்சுன்னா அவர் விவசாயம் செய்ய மாட்டாரு, இருக்கிற இடத்த பூரா வித்துட்டாரு அப்படின்னு சொல்லிவிடலாம். இதுக்கு அடுத்தது இந்த மோதிர விரல்ல இருக்கக்கூடிய மேடு நல்ல அம்சமா அழகா இருந்துச்சுன்னா அரசு துறையில நல்ல பதவியில தலைமையில நல்லா சம்பளம் வாங்கி சாப்பிட்டுக்கிறாரு, சொந்த முயற்சியில ஜெயிச்சு நிற்கிறாருன்னு சொல்லிவிடலாம். சாஸ்திரம் எல்லாத்துலயும் இதுலயும் அதே போல கோடு நல்லா மொட்டையா அழகா இருந்துச்சுன்னா குடும்ப பொறுப்புக்கு ஏற்ற மனிதன், குடும்பத்தை சீர்தூக்கி பாக்குற மனிதன், காய்கறி போய் பொறுக்கி வாங்கிட்டு வரவரு, அரிசியை பார்த்து வாங்கிட்டு வரவரு இந்த முட்டையா இருந்தா. இல்ல தட்டையா இருந்தா அவர் எது வாங்கினாலும் பொண்டாட்டிக்காரி உண்மையா சரியில்லைன்னு சொல்லுவான். இதெல்லாம் தெளிவா சொல்லிடலாம். இதெல்லாம் இந்த கைரேகையினுடைய கணக்கு தான். அப்ப இந்த கைரேகையில நீங்க எடுத்துக்கிட்டது இந்த எல்லா விஷயத்தையும் நீங்க ஃபர்ஸ்ட் அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உள்ள இருக்கிற அந்தரங்க விஷயத்த நம்ம இன்னும் ஒரு கிளாஸ்ல போட்டு நிறைய விஷயத்த நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லும் போது நீங்க எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 4 தடவை நீங்க பயன்படுத்தி பார்க்கும்போது எப்பயுமே இது ராசி, இது அம்சம் ஆண்களுக்கு, பெண்களுக்கு இது ராசி, இது அம்சம் பெண்களுக்கு. அப்ப 2 கைரேகையும் ஒப்பிட்டு பார்க்கணும். அப்படி பார்த்து தான் நீங்க பலன் சொல்லணும். அப்படி சொல்லும் போதுதான் நம்ம ஜெயிக்கலாம். இப்படி நீங்க நாளடைவில் இந்த கைரேகைய நிறைய நீங்க பயன்படுத்தி வரும்போது உண்மையிலே உங்களுக்கு ஒரு வருமானத்தை கட்டாயமா கொடுக்கும். ஏன்னா இப்ப யாருமே ஒரு கையை காட்டாதீங்க காட்டாதீங்க காட்டாதீங்கன்றாங்க. அது ஒண்ணுமே இல்ல, அவருக்கு பார்க்க தெரியாது. அவருக்கு கைரேகை பார்க்க தெரிஞ்சாதானே அவர் காட்ட வேண்டாம்னு சொல்லுவாரு. அவருக்கு கைரேகை பார்க்க தெரியாது, சகப்பா இருக்குது, ஐயோ யாரையும் காட்டாத, இந்த கைரேகை இது சகப்பா இருக்குது, இது யாரையும் காட்டாத. அப்ப கைரேகை எல்லாருக்கும் பார்க்க தெரியாதாலதான் யார்கிட்டையும் கையை காட்டாதீங்கன்னு சொல்றாங்களே தவிர மற்றபடி யாரும் கைரேகை பார்க்க தெரிஞ்சவங்க யாரும் கைரேகை காட்டாதுன்னு சொல்ல மாட்டாங்க. பொதுவா அவருக்கு பார்க்க தெரியாது, அதை போய் நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்ப இந்த கைரேகை காட்டாதீங்க அப்படின்னு ஜெனரலா சொல்லிடுறோம். ஆமா, ஐயோ உன் கைரேகை காட்டாதீங்க அப்படின்னா அப்ப நம்ம கையில என்னமோ இருக்குது அவர் காட்ட வேணாம்னு சொல்லிட்டார். உண்மையிலே அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு கைரேகைகளையும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பான முறையில அவர் எப்படி இருப்பாரு, எதிர்காலத்துல என்ன நோயால அவருக்கு வதைப்படுவாரு அப்படின்றதெல்லாம் தெள்ள தெளிவா சொல்லிடலாம். நான் முதல்ல சொல்லியிருக்கிறோம், இந்த புதன் மேடு வந்தா என்ன செய்யும்? வயிற்று உபாதைகள், செரிமானமின்மை, செரிமான கோளாறுலாம் இந்த புதன் மேட்டுல வரக்கூடிய அந்த குறி, பாய்க்குறி, படுக்கை குறி, இந்த மாதிரி குறிகள்லாம் கிராஸ் குறி, இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. இப்படிலாம் கிராஸ் குறிலாம் வரக்கூடாது. இப்படிலாம் கிராஸ் குறி வரும்போது பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லிடலாம். அதே போல இந்த மோதிர விரல்ல வரக்கூடிய அந்த சூரிய ரேகையில உடல் உஷ்ணம், உடல் உஷ்ணத்தால் வியாதி, கண் பாதிப்பு, கண் நோய், கண்ணில் நீர் வடிதல், இதெல்லாம் இதுல சொல்லிடலாம். அதே போல இந்த உங்களுக்கு நடுவிரல்ல ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதி, மூலம், இதெல்லாம் இதுல சொல்லிடலாம். இந்த ஆள்காட்டி விரலுடைய குருமேட்ல உங்களுக்கு சளி தொந்தரவுகள், ஹார்ட் ப்ராப்ளம், இருதய கோளாறு,
ஆஞ்சியோ இதெல்லாம் சொல்லிடலாம் நோய். இதே இந்த சுக்கரமேட்டுல யூரிட்டிஸ் பிரச்சனை, அதாவது மலச்சிக்கல், யூரிட்டிஸ் பிரச்சனை, நீரிழிவு நோய், இந்த மாதிரிலாம் இதை சொல்லிடலாம். அப்ப ஒவ்வொரு நம்ம ஜாதகத்தை ஒப்பிட்டு தான் இந்த கைரேகை இருக்குது. அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த உடல் உறுப்புல இந்த கைரேகை ஒரு கண்ணாடி. இந்த கண்ணாடியை யாரோ ஒரு நல்ல முறையில நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா சிறப்பான முறையில எல்லாருக்கும் நிறைய விஷயங்களை சொல்லி உடனே காசு சம்பாதிக்கிற ஒரே வித்தை இந்த கைரேகை தான். ஜோதிடத்தை ஜாதகத்தை பார்க்கணும், அவனை கணிக்கணும், ராசி கட்டத்தை பார்க்கணும், நீச்சம் உச்சம் சமம் எல்லாத்தையும் ஆராயணும், இதெல்லாம் அதுல. ஆனா உடனே பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து உடனே காசு வாங்குற ஒரே தொழில் நம்ம கைரேகை தொழில். இந்த கைரேகை தொழிலை நிறைய நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அவன் கொடுத்ததை கொடுக்கட்டுன்னு சொல்லிட்டு 10 கைரேகை பார்த்தாலும் பைத்தர் 500 ரூபாய் காசு வாங்கிட்டு வந்துடலாம். ஆனா எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இத மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ஆணித்தரமா அடிக்கலாம், அப்படியே இருக்கும். அதே போல இந்த இடத்துல நல்ல அழகா குறி இருந்து சிறப்பான முறையில நல்ல தெளிவா இருந்து ஒரு ரேகை ஏறுது அப்படின்னு ஒரு புதன்மேட்டுல இருந்துச்சுன்னா அல்லையில மச்சம் அப்படின்னு சொல்லணும். அதே போல இந்த சூரிய மேட்டுல நல்லா அழகா இருந்து ஒரு நல்ல ரேகை போகுது அப்படின்னு சொல்லிக்கன்னா உன்னுடைய கண் திறமையா இருக்குது, பார்வை நல்லா இருக்குது, இல்லைன்னா உன் கண்ணுல பூ பட்டுருச்சியான்னு சொல்லிடலாம். அதே போல இந்த ரேகையில இருக்கக்கூடிய நடுவிரல்ல அந்த குறி கிராஸோ இல்ல உங்களுக்கு நட்சத்திரமோ உட்கார்ந்துருச்சுன்னா உனக்கு மூல வியாதி, உனக்கு தொந்தரவா, உனக்கு தொந்தரவுகள் ரத்தத்துல வைரஸ் கலந்துருச்சு, உனக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்குது, புத்தி தடுமாற்றம் இருக்குதுன்னு சொல்லிவிடலாம். இந்த குருமேட்ல அதே போல இருந்துச்சுன்னா ஹார்ட், நெஞ்சு பாதிப்பு, ஹார்ட் அட்டாக் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் சளி தொந்தரவுகள், ஈஸ்னோபிலியா கமெண்ட், மழையில நடையாத அப்படின்லாம் சொல்லிவிடலாம். இது சுக்கரமேடு. இப்படி அனைத்தையும் இந்த கைரேகைகளை தெளிவா சொல்லிடலாம். என்னன்னா தெரிஞ்சுக்கணும். ஒரு 10 தடவை 10 கைரேகை பார்த்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரிஞ்சுக்கும். நான் முதல்ல ஈஸியா சொல்லிக்கிறேன், இந்த நரம்பு தெரிஞ்சா சஞ்சலமானவன் சொல்லிவிடுங்க. யாராருக்கெல்லாம் இந்த நரம்பு தெரியுதோ அவன் பூரா சஞ்சலமானவன், அவன் கவலை உள்ளவன் இருக்கவே மாட்டான். ஆணித்தரமா சொல்லிவிடலாம். யோ உனக்கு ஏதோ ஒரு கவலை இருக்கு, நீ மனசு சஞ்சலமானவருங்க, எல்லாத்தையும் ஏமாந்துட்டீங்க, உங்களுக்கு கஷ்டமாவே இருந்துருதுங்க வாழ்க்கை அப்படின்னு தெளிவா சொல்லிடலாம். இதுல நல்லா மெத்துன்னு அழகா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவருக்கு பணம் நல்லா இருக்குது, வெளியே வட்டிக்கு கொடுத்துக்கிறாரு, ஆனா வரல, அதுக்காக கேட்க வந்துக்கிறாரு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படிலாம் இந்த கைரேகைகளை எல்லா விஷயத்தையும் எடுத்துடலாம். அதே போல இந்த நகம் நல்லா இருக்குதான்னு பாருங்க. இதுல ரவ குட்டை குட்டையா நீல கலர்ல இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உடல்நிலையில தொந்தரவுகள் இருக்குன்னு முடிவு பண்ணிடலாம். நல்லா அழகா கருப்பு கருப்பா ஒரு கோடு போகும். அப்ப ஒவ்வொரு கோடு போகுதுன்னா அந்த கோட்டுல வியாதி இருக்குதுன்னு முடிவு பண்ணிடலாம். இதெல்லாம் அதே போல நகம் உடையுதுன்னாக்கா உடல்ல தொந்தரவு இருக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு கைரேகை கண்ணாடி. ஒரு கைரேகை பார்த்த உடனே ஒட்டு துணி உடம்புல இல்லாம அப்படியே நேச்சுரலா பாக்குற மாதிரி ஆயிடும். நான்லாம் அப்படி ஒரு பொம்பளை அப்படியே நிக்க வச்சா, ஒரு ஆம்பளை நிக்க வச்சா அவன் உடம்புல கேட்ட அனைத்தையும் சொல்லி விடுவேன். A to Z அப்படிதான் இந்த கைரேகை. அதனால ஒரு அருமையான ஒரு கைரேகை. இன்னும் நிறைய கிளாஸ்ல நம்ம நிறைய சொல்லுவோம். இது வரைக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்தவங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்து விட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.